Hello everyone, I am Dr. Siva Prakash. I am the founder of Dr. Smilez Group of Dental Centers. I am the founder and CEO of Dr. Smilez Group of Dental Centers. Now 1994 I have been practicing as a dentist. First of my clinics was started in Porur. We started it as a small clinic in 1994. அதுக்கப்புறம் we evolved it as a brand ஆரம்பிச்சது 2007 we started it as a brand. Dr. Smilez Group of Dental Centers நீங்கள் பார்த்துருப்பீங்க. We have done a lot of activities in creating awareness in the masses. பப்ளிக்கில் நிறைய dental awareness, நிறைய corporate events, school events, and we have done it for social causes, orphanages பண்ணியிருக்கோம். We have done a lot of dental awareness programs. இந்த மிஷன் dental awareness create பண்ண போகும்போது we do something called treatment planning. இன்றைக்கி நான் கவர் பண்ண போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டென்டல் ட்ரீட்மெண்ட் பிளானிங்கிறது ரொம்ப குரூஷியல். இப்போ நம்ம 2 கண் இருக்குது, 2 காது இருக்குது, எல்லாம் ஓகே. பல் பொறுத்தவரையிலையும் 32 பல் இருக்கிறதுனால நம்ம 32 பல்லையும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 5 விரல் இருக்குது, 5 விரல் வச்சுட்டு ஒரு வெயிட்டை தூக்குறோம், ஒரு 10 கிலோ வெயிட்டை தூக்க போகிறோம் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு 3 விரல் இல்லை 2 விரல் இல்லை அப்படின்றப்போ ஒரு வெயிட்டை தூக்கும்போது இன்னும் எனர்ஜி போடணும் அண்ட் முடியாது, ஸ்ட்ரெயின் இருக்கும், ஸ்ட்ரெயின் குறையும் 10 விரல் இருக்கும்போது. அதே மாதிரி 32 பல்லும் செய்ய வேண்டிய வேலைகள் வெவ்வேறு. இப்போ முன்பல் செய்ய வேண்டிய வேலையை பின்பல் செய்ய முடியாது. முன்பல் பார்த்திங்கன்னா ஒரு கேரட் கடிக்கிறீங்க, அப்போ கேரட் கடிக்கும்போது கட் ஆகும். ஸோ கட்டிங் மெக்கானிசமுக்கு நம்ம முன்பல் ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி கடவாப்பல் பார்த்திங்கன்னா சூயிங் மெக்கானிசம், நல்லா சூ பண்ணி சாப்பிட்றதுக்கு, ஒரு மென்று சாப்பிட்றதுக்கோ இல்லை நல்லா கிரைண்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். இட்ஸ் கால் கிரைண்டர். டூத் பேரே கிரைண்டர்னு தான் சொல்லுவாங்க. ஸோ கிரைண்டிங் மெக்கானிசம்காக நம்ம கடவாப்பல் வேலை செய்யும். ஸோ ஒரு பல்லும் விழுந்ததுன்னா அதோட பல் ஃப்ரண்ட் பல்லோ இல்லை பின்னாடி பல் விழுந்தால் முன்பல் விழுந்தால் பின்னாடி பல்லோ சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. தட் இஸ் வை வாட் வி டூ இஸ் ட்ரீட்மெண்ட் பிளானிங்னு ஒன்று பண்ணி கொடுப்போம். ஒரு பேஷண்ட்டும் வரும்போது வி ட்ரை டு எஜுகேட் தம் ஆன் சம்திங் கால் ட்ரீட்மெண்ட் பிளானிங். நான் உங்கள்கிட்ட சொல்ல வர்ற பாயிண்ட் என்னென்னா, எவ்ரி இண்டிவிஜுவல் இன் எர்த் 32 பல் இருக்குது அப்படின்னாக்கா 32 பல்லையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பிளானிங் கம்பல்சரி. ஏன் அப்படின்னா, ஒரு டென்டிஸ்ட் பார்க்குற விஷயத்த ஒரு சாதாரண கண்ணோட பார்க்க முடியாது, ஒரு சாதாரண இண்டிவிஜுவலால் பார்க்க முடியாது. டென்டிஸ்ட்டுக்கு பார்க்கும்போது என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேல் பல் இருக்குது. இப்போ மேல் பல் எனக்கு நான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டென்டிஸ்ட் நீங்கள் சொன்னால் கூட எனக்கே நான் மேல் பல்லுக்கு எக்ஸாமின் பண்ணிக்க முடியாது. ஐ நீட் அனதர் டென்டிஸ்ட் டு எக்ஸாமின் மை டீத். அதே மாதிரி உங்களுக்கும் இப்போ மேல் பற்களில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த மேல் பற்களில் நீங்களே பார்த்துக்க முடியாது. நீங்கள் பார்த்தாலும் உங்களால் பார்க்க முடியாது. மற்றவங்க உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க பார்த்தாங்கன்னா கூட டென்டிஸ்ட்டாக இல்லைன்னா உத்து பார்த்தா என்னன்னு புரியாது. அது சொத்தை தானா இல்லை ஃபுட் எதாவது மாட்டிகிட்ருக்கா, எதனால் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸாமின் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது. அதை வச்சு எக்ஸாமின் பண்ணும்போது தான் உங்களோட கரெக்டான ப்ராப்ளம் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு டென்டிஸ்ட்டால் முடியும். ஸோ எவ்ரி 6 months ஒன்ஸ் ஐ என்கரேஜ் யூ டு திங்க் அபவுட் going as a family for a dental checkup to your known dentist. எந்த டென்டிஸ்ட்டை நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ பார்த்து ப்ராப்பராக செக்அப் பண்ணி இவாலுவேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போது கேஸ் ஷீட் பிளானிங்னு இருக்குது. ஒரு பேஷண்ட் ஒரு டாக்டர் ஸ்மைல்ஸில் வாட் we do something called documentation. பேஷண்ட் வந்தோடனே அவங்க பேர், அவங்களோட பேக்ரவுண்ட், அதே மாதிரி அவங்களுக்கு யூஸ்வலாக நாங்கள் அவங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வாங்கிக்கிறோம், அவங்கள பற்றி பர்சனல் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிறோம். யூஸ்வலாக நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்கும்போது உங்களை தவிர இன்னொருத்தரோட நம்பரும் கொடுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இன்கேஸ் ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா அவங்கள்ட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வேல்யூ பண்ணிவிட்டு அதை பொறுத்து நாங்கள் டெசிஷன் எடுக்கலாம். ஒருத்தருக்கு 2 பேராக டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி உங்கள் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ப்ராப்பராக சொல்லணும். இப்போ ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு டென்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா சில மெடிசன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்ருப்பீங்க, அது சொல்லாமல் மறைக்கக்கூடாது. உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா இருக்கிறத சொல்லணும். ஸோ டென்டிஸ்ட் பொறுத்தவரையும் உங்களுக்கு அது தகுந்தாப்பில் நாங்கள் டிசிஷன்ஸ் மாற்றிக்குவோம். இப்போ சுகர் இருந்தால் கண்ட்ரோல் பண்ணுவோம், ப்ரெஷர் இருந்தால் எவ்வளோ இருக்குன்னு இவாலுவேட் பண்ணுவோம். வித்தின் நார்மல் லிமிட்ஸ்னாக்கா நம்ம வி கேன் ப்ரொசீட் வித் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கும் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. அது எதுக்குங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ண வேணாம். உங்களுக்கு இருக்கிறத சொல்லிவிட்டு அதை பொறுத்து வி டாக்குமெண்ட் இட் அண்ட் வில் பிளான் அண்ட் எக்ஸிக்யூட் த ட்ரீட்மெண்ட் தட் இஸ் நெசசரி ஃபார் யூ. அதே மாதிரி நீங்கள் என்னென்ன மெடிசன்ஸ் எடுத்துக்கிறீங்கிறத ஓப்பனாக சொல்லணும். we have to plan the treatment based on என்ன மெடிக்கேஷன் எடுக்கிறீங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் பிளானிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ 32 பல்லும் ஒரு பல்லும் ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும். ஒரு இதில் சொத்தை இருக்கும், ஒரு இதில் ஈறு வீக்காக இருக்கும், ஒரு இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ரூட் கேனல் பண்ணியிருப்பீங்க, அது உடஞ்சிருக்கும், இல்லை பல்லு கேப் பண்ணியிருப்பீங்க, அந்த கேப் சிப்பாக இருக்கும். ஸோ வேறு சிச்சுவேஷன், ஒரு பல்லுக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸோ அந்த கண்டிஷனை பிளான் பண்ணி இன்றைக்கி ஸ்டேஜுக்கு
which we cannot, the same document cannot stay good for a longer time. இப்போது 6 மாதம் கழிச்சு இதுதான் நீங்கள் அப்போது இப்படி எழுதி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ இன்றைக்கி ஸ்டேட்டுக்கு என்னவோ, இன்றைக்கி வந்து சின்ன சொத்தையாக இருக்கிறது வந்து ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு டீப்பாக போய் ஒரு பல் எடுக்கிற ஸ்டேஜில் வந்திருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரூட் கேனல் தான் பண்ணணும். ஸோ இன்றைக்கி அடைக்க முடியும் அப்படின்னு சொன்னேன்னா 6 மாதம் கழிச்சும் அதே இட் வில் நாட் ஹோல்டு குட். ஸோ அதே ட்ரீட்மெண்ட் இப்போ பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கக்கூடாது. ட்ரீட்மெண்ட் பிளானிங்கிறது இட்ஸ் இன்வால்விங் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் என்னென்ன பல்லுக்கு என்னென்ன ஸ்டேஜில் இருக்குங்கிறத ஒரு டூத் வைஸ் இவாலுவேட் பண்ணிக்கும். டீத்தை தவிர உங்கள் ஓரல் கேவிட்டியில் சீக்லாம் எப்படி இருக்குது, சீக்லலாம் ஏதாவது இன்ஜுரிஸ், அல்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கா, ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா. சில பேருக்கு பார்த்திங்கன்னா பான்பராகலாம் போடுவாங்க. அந்த மாதிரி ஹேபிட் இருக்கவங்க சீக்லலாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். சீக் வந்து கார்ட்போர்ட் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு. ஸோ ஒரு ப்ராப்ளமுக்கும் நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணும்போது அந்த ட்ரீட்மெண்ட் அதுக்கு ரிலேட்டடாக சொல்யூஷன் கொடுக்குறது தான் ட்ரீட்மெண்ட் பிளானிங்னு சொல்கிறேன். ஸோ இப்போது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ப்ராப்ளம், இப்போ பல்லில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு ப்ரஷ் பண்ணால் ப்ளீடிங் வரும். அதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது நாங்கள் அதுக்கு ரிலவெண்ட்டாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் பிளானிங் பண்ணி கொடுப்போம். ஸோ அதே மாதிரி கம்ஸில் வந்து ப்ரஷ் பண்ணும்போது பஸ்ஸும் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அப்போ இன்னும் டீப்பராக போய் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். வி கால் தட் கிராஃப்டிங், கம் சர்ஜரி அப்படின்ற வேர்ட்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஏன் வருது அப்படின்னா, கம் சர்ஜரி அப்படின்னா இன்ஃபெக்ஷனோட சிவியாரிட்டி பொறுத்து ட்ரீட்மெண்ட் பிளானிங் மாறும். ஸோ இன்றைக்கி என்ன ட்ரீட்மெண்ட் பிளானோ அதே 6 மந்த்ஸ் கழிச்சு அதே சொல்லவும் முடியாது. ஸோ அதனால் அப்பப்போ எவ்ரி 6 மந்த்ஸ் வந்து இவால்வேட் பண்ணிக்கிறது நல்லது. ஆஸ் அ ஃபேமிலி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஃபேமிலிஸில் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு பல்லு ப்ராப்ளம் இருந்தால் சில்ட்ரனுக்கும் அதே மாதிரி பல்லு ப்ராப்ளம் வருது. கொஞ்சம் ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. தேர் இஸ் அ பர்சன்டேஜ், ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ்க்கு நிறைய டென்டல் ப்ராப்ளம் இருந்தால் நம்ம சில்ட்ரனுக்கு வந்து கம்பல்சரியாக செக்கப் கூட்டிகிட்டு போங்க. ஸோ அதேமாதிரி உங்கள் பேரண்ட்ஸ்க்கு டென்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிற வாகு உங்களுக்கு இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் ஆல் த வே குட் தட் யூ ரிப்போர்ட் ஃபார் அ செக்கப் ஒன்ஸ் இன் 6 மந்த்ஸ் அண்ட் பேர் மினிமம் ஒன்ஸ் இன் அ இயர். ஏன் அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ இயர் ஏன் இன்சிஸ்ட் பண்ணால், சில பேர் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பீங்க, அவுட் ஆஃப் கண்ட்ரி இருப்பீங்க, அந்த மாதிரி. ஸோ கம்மிங் பேக் டு த சேம் டென்டிஸ்ட் அண்ட் டாக்குமெண்டிங் லைக் திஸ், இப்போது ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் பண்ணி என்னென்ன ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு ஸ்டேஜுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுங்க டாக்குமெண்ட் பண்ணுறோம். அதை பற்றி ட்ரீட்மெண்ட் ரிலவெண்ட்டாக ஃபைண்டிங்ஸ்லாமும் நோட் பண்ணிக்குவோம், என்னென்ன சுச்சுவேஷனில் இருக்குது. அதே மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணும்போது நீங்கள் நம்ம ஒரு டென்டிஸ்ட்டை மீட் பண்ண வரீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தீங்கன்னு டாக்குமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ முன்னாடி ஒரு ப்ராப்ளம்காக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அது டாக்குமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு ஃப்யூச்சரில் அதுக்கு பக்கத்து பல்ல ஏதாவது பெயின் வந்ததுன்னா கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ இதெல்லாம் முன்னாடி இருந்திருக்கு, ஸோ அதை அட்ரஸ் பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் பிளானிங் பண்ணி உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கே நாங்கள் நோட் பண்ணி கொடுக்குறோன்னா ஸ்டிக் ஆன் டு த இன்ஸ்ட்ரக்ஷன். இது முதல்ல பண்ணுங்கள், இதை பின்னாடி பண்ணுங்கன்னு சொல்கிறது நான் கவனிச்சிருக்கேன். ஸோ இதை முதல்ல பண்ணுங்கள், அப்படி பண்ணாதீங்க. ஸோ எங்களுக்கு ப்ராசஸ் என்ன அப்படின்னா, பல்லு க்ளீனிங் தேவைப்பட்டால் அதை தான் ஃபஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு ஃபாலோட் பை பல்லு சின்ன சின்ன சொத்தைகள் இருந்தால் அடைக்கிறது பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது தான் நம்ம கிளிப்லாம் போடணும். பல்லு அழகாகணுங்கிறதுக்கு கிளிப்பு போட்டுக்கிறேன், ஆனால் எனக்கு பல்லு அடைக்காதீங்க அப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது டாக்டர். ட்ரீட்மெண்ட் பிளானிங் இஸ் பேஸ்ட் ஆன் சர்டன் ப்ரோட்டோகால்ஸ். இது ஃபஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த்துன்னு எங்களுக்கு வந்து ப்ராசஸ் இருக்குது. அது ஏன் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறோன்னா ஒரு பர்டிகுலர் ரீசன்ஸுக்காக. இப்போ சொத்தையை அடைக்காமல் நம்ம கிளிப் போட்டுறோம். எக்ஸாம்பிளுக்கு கிளிப் போட்டெலாம் முடிக்கும் போது என்ன ஆகும், சொத்தை ஆழமாக போயிடும். அது முடிக்கிறதுக்கு 1 இயர் ஆகுதுன்னா அந்த சொத்தை ஆழமாக போயிடும். ஆழமாக போகும்போது அங்கே பல்லே இருக்காது. ஸோ அந்த ரூட் கேனல் எல்லாம் பண்ணாமல் அப்படியே புஷ் பண்ணி அப்படியே அவாய்ட் பண்ணி கொண்டு போகும்போது கிளிப் போட்டுரும், நம்மளுக்கு வேணுங்கிறத அச்சீவ் பண்ணிவிடும். ஸோ இப்போது 6 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை 1 இயர் ஒன்ஸ் நம்ம இவாலுவேட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் பிளானிங் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டிக் ஆன் டு த ட்ரீட்மெண்ட் பிளான். ஏன் ட்ரீட்மெண்ட் பிளானுக்கு ஸ்டிக் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக எல்லாம் ப்ராசஸ் பண்ணி முடிச்சிட்டோன்னா நார்மலி ஐ ஹவ் சீன் ப்ராப்பராக நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ண மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணோன்னா ஒரு மினிமம் 5 இயர்ஸ்க்கு தொந்தரவு இருக்காது. ஸோ அண்ட் 5 இயர்ஸ்க்கு தொந்தரவு இருக்காதுனால 5 இயர்ஸ் நான் வரமாட்டேன் அப்படி வச்சுக்கக்கூடாது. மானிட்டரிங்கில் இருக்கணும். ஒன்ஸ் இன் இயர் ஆகுது ரிப்போர்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிறது. ஒரு தடவை நமக்கு ரெக்டிஃபை பண்ணிட்டோன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு தொந்தரவு இருக்காங்கிறது எனக்கும் தெரியும். பட் நம்ம ஒன்ஸ் இன் இயர் மானிட்டர் பண்ணும்போது புதுசாக ஏதாவது டெவலப் ஆகாமல் இருக்கா, நம்ம பண்ணது எப்படி இருக்குது, பல்லு எடுத்திருக்கோம், இம்ப்ளான்ட் வச்சுருக்கோம், பல்லு எடுத்திருக்கோம், பல்லு பிரிட்ஜ் பண்ணியிருக்கோம், பல்லில் சொத்தை அடைச்சிருக்கோம், சொத்தை அடைச்சது எப்படி இருக்குது, பல்லு க்ளீனிங் பண்ணோம், கம்ஸ்லாம் ஹெல்த்தியாக இருக்கா. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் நம்ம அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் இயராவது இவாலுவேட் பண்ணி செக்அப் பண்ணிக்க வச்சுக்கிறது நல்லது. டு மோட்டிவேட் திஸ், நான் என்னோடய ஸ்மைல்ஸ் பிராண்டில் ஐ ப்ரொமோட்டட் அ கான்செப்ட் வேர்
All of you as family வந்தீங்கன்னா I can provide a free dental checkup and treatment planning. But என்னன்னா the point is free dental checkup and treatment planning பண்ணி கொடுக்குறது you should understand the value behind it. பண்ணணுங்கிறதுக்காக வரக்கூடாது, பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்டெப்ஸும் எடுக்கணும். ட்ரீட்மெண்ட் பண்ண இதெல்லாம் சொல்லியிருக்கேன், அவசியம் இப்பயே பண்ணிக்கணுமா, நான் வெயிட் பண்ணிக்கலாம், அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் இஸ் சஜஸ்டட் பிகாஸ் ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது உங்கள் பல்லு வந்து நல்ல லைஃப் வரும், உங்கள் பல்லு உங்கள் கூட இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, ஒரு சின்ன சொத்தை இருக்குது, அதை நான் இன்றைக்கி ஃபில் பண்ணுறேன், இன்றைக்கி ஃபில் பண்ணாமல் விட்டுறேன் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்களேன். எக்ஸாக்ட்லி 1 to 1.5 years கழிச்சு அங்கே பல்லே இருக்காது, அவ்வளோ சொத்தை பரவிடும். ஸோ சின்ன டாட்டாக இருக்கும்போது ஃபில் பண்ணுறதுக்கும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜஸ் வரும்போது பல்லு எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டுக்கும் நடுவில் ரூட் கேனல் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அது வேறு விஷயம். பட் பல்லு அடைக்கிறதுக்கும் பல்லு எடுக்க வேண்டிய ஸ்டேஜுக்கும் 1.5 years ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணி கொடுத்தா அது இன்றைக்கி என்ன எழுதி கொடுக்குறோமோ அது ஸ்டிக் ஆன் பண்ணி அது ப்ராசஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ த்ரூ அவுட் லைஃப். திஸ் இஸ் ட்ரீட்மெண்ட் பிளானிங். அண்ட் ட்ரீட்மெண்ட் பிளானிங் பொறுத்தவரையும் whenever we meet up, ஒரு டென்டிஸ்ட்டை நம்ம மீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆஸ்க் ஃபார் அ பிளான். இப்போது இன்றைக்கி நான் வலிக்குது அப்படின்னு சொன்னேன்னா அந்த வலிக்கிறத மட்டும் அட்ரஸ் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. எனக்கு வந்து இன்றைக்கி வலிக்குது டாக்டர், இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், ஓகே இது ஓகே, மற்ற பல்லெல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள், நீங்களே சொல்கிறது அட்வைசபிள். ஏன்னா தட் இஸ் when you visit a dentist, 2 விஷயம், எப்படி ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறீங்க, நான் எனக்கு யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எப்படி நீங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணுறீங்க, அதை நீங்கள் ரைட் இருக்குது உங்களுக்கு கேட்கறதுக்கு. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட், எனக்கு இன்றைக்கி டென்டல் ப்ராப்ளம்காக வந்திருக்கேன், ஃப்யூச்சரில் டென்டல் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும், அதுதான் ட்ரீட்மெண்ட் பிளானிங். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் கேட்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அண்ட் யூ மஸ்ட் ஆஸ்க், இது ரெண்டுமே அவசியம். அதே மாதிரி எல்லா ஸ்டேஜஸ்லேயும் உங்கள் ஃபேமிலியையும் சேர்த்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். ஸோ டென்டல் ப்ராப்ளம் எனக்கு இருக்குப்பா, நான் சால்வ்டு, அவங்க இஷ்டம் அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் ஹோல் ஃபேமிலி, பிகாஸ் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஒரு சின்ன டிகே. இன்றைக்கி நீங்கள் போகும்போது உங்கள் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னாக்கா ஒரு செக்கப் பண்ணிக்கிறீங்க, உங்கள் சைல்டை கூட்டிகிட்டு வரீங்க, அவங்களுக்கு ஒரு செக்கப் பண்ணிங்கன்னா, இப்போ மேல் பல்ல ஒரு சின்ன டாட் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா ஐ கேன் டூ அ ஃபில்லிங் விச் கேன் கிவ் தெம், இட்ஸ் லைக் கிஃப்டிங் தெம் அ குட் ஓரல் ஹைஜீன். ஓரல் ஹெல்த் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும், அவங்க புரிஞ்சுக்குவாங்க. டென்டிஸ்ட்டை வரும்போது சீரியஸ்னஸ் ஆஃப் ப்ரஷிங் ட்வைஸ் புரிஞ்சுக்குவாங்க. நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அவங்க பல்லில் கிறிஸ் க்ராஸாக இருக்கும் சில பேருக்கு. தெர் ஆர் பீப்புள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பல்லு கிளிப் போடணும், அவங்களுக்கு மேல் பல்லும் கீழ் பல்லும் சேரவே இல்லை, ஆனால் அவங்களுக்கு வந்து கிளிப் போடணுங்கிறது வந்து நெசசிட்டி இருக்குங்கிறதே கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணி கொடுக்கும்போது தே ஆர் சர்ப்ரைஸ், தே அப்ரிஷியேட் அவர் கமிட்மெண்ட் டு கிவிங் அ லாங் டேர்ம் சொல்யூஷன் ஃபார் தம் விச் தே ஆர் நாட் அவேர். இப்போ பல்லு சேரல, கிளிப்பெல்லாம் போடல அப்படின்னா இங்கே ஜாயிண்ட்ஸ் இருக்குது, வாயை திறந்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் இருக்குது, இட்ஸ் பார்ட் ஆஃப் த இவாலுவேஷன். இந்த ஜாயிண்ட்டையும் நாங்கள் இவாலுவேட் பண்ணுவோம். ஸோ ஒரு பாயிண்ட்டும் நாங்கள் இவாலுவேட் பண்ணும்போது so many factors are addressed at a time. அப்போது ஒரு பாயிண்ட்டும் நாங்கள் சொல்லும் போது you can take it seriously and execute what we suggest and then benefit out of it. So overall பார்த்தீங்கன்னா treatment planning is crucial. Whenever you visit a dentist, ask for something called treatment planning, or you can call us in our number 9840401520, where you can reach out to us or send a missed call அனுப்புனீங்கனாலும் சரி. We have a toll free number also, 1800208888. அதில் you can call us in that number. It's a toll free number. You can reach out to us and avail a free dental appointment for all your family members. But என்னென்னா ஃபேமிலியாக வரும்போது we will encourage free dental checkup. But provided நம்ம செக்கப் வந்து you should keep the appointment because we have to plan for others also. Every appointment நாங்கள் வேறு யாருக்காவது ஷெட்யூல் பண்ண நேரத்தில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் வந்தீங்கன்னா we'll have trouble in attending to you. So always take an appointment. I can help you out and be benefited out of this treatment planning, and I wish you all the best. Thank you.